ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு ரீசி ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி வந்து டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டவுட் கேட்குறீங்க, அதை நான் காமனாகவே இங்கே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இஎம்எஃப் வீடியோ வந்து அவ்வளோதானா மேம், இனிமேல் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாதுமா. உங்கள்கிட்ட நான் ஸ்டார்டிங் என்ன சொன்னேன், 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னல. அதே மாதிரி இஎம்எஃப்ல இன்னும் 4 வீடியோஸ் தான் இருக்குது. அதாவது ஒரு வீடியோலையே நான் சிலபஸ் வைஸ், அதாவது இஎம்எஃப்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடியோஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இஎம்எஃப் ஓவர். ஓகேங்களா? அதனால் இஎம்எஃப் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 வீடியோஸ் போட்டு இஎம்எஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோ ப்ராசஸர் பற்றி டவுட் கேட்குறீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நான் மைக்ரோ ப்ராசஸர் தான் எடுக்க போகிறேன். அதாவது டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குல்ல, அந்த யூனிட் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பர்டிகுலராக இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் எங்களுக்கு சர்க்யூட் தியரி டெஸ்ட் அட்டன் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மேம், வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் ஒவ்வொருத்தவங்களுக்காக ரிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோஸே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அது என்னோட ஓல்டு வீடியோஸ் தான், ஆனால் நீங்கள் தாராளமாக அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது சர்க்யூட் தியரியோட வீடியோஸ். ஓகே, தென் இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம எல்லாருமே என்ன படிச்சிருப்போம்னா 8085, 86, தென் 51 மைக்ரோ கண்ட்ரோலர், இது 3 தான் படிச்சிருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 2-3 தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது இந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இந்த கம்யூனிகேஷன் மட்டும் பர்டிகுலராக நான் சொல்லிட்டு இருக்கிறது இன்ஜினியரிங்க்கு சொல்லிட்டு இருக்கிறேம்மா. ஸோ இன்ஜினியரிங் சிலபஸில் கம்யூனிகேஷனில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் மட்டும் பர்டிகுலராக நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஒன்று நீ ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை, உங்களோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கு, கம்யூனிகேஷன், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், ஃபில்டர்ஸு, இது எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீ என்ன அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனுக்கு மட்டும் உன்னோட சிலபஸில் என்ன இருக்கோ அந்த டாபிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது நம்ம மெட்டீரியலுமே வந்து மைக்ரோ ப்ராசஸருங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய கடல்பா. சீரியஸாக சொல்லணும்னா நீ அதுக்கெலாம் இவ்வளோ பெரிய புக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மெட்டீரியலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் இது தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரே ஒரு 8085க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம மெட்டீரியலில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் இது மட்டும் தான் நமக்கு மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ கேட்குற ஸ்டூடெண்ட் எப்படி கேட்குறாங்கன்னா மேம் அது ரொம்ப டஃப்பாக இருக்குல்ல மேம் மைக்ரோ ப்ராசஸர், ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீ எந்த சிலபஸை படிக்கிறியோ ஆனால் அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 200 கொஷின்ஸ் முதல்ல அட்டனே பண்ண முடியும். கரெக்டாக இருக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஓகேவா? நீ அந்த எக்ஸாமில் 200 கொஷின்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 10 யூனிட்டும் நீ சாலிடாக படிச்சிருக்கணும். ஓகேவா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எதையும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் கஷ்டமாக இருக்குது மேம், ஈவன் நல்லா படிக்கிற பசங்களே என்ன சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் படிச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஐடியா பண்ணி பாருங்களேன். 200 கொஷின்ஸில் வந்து இன்னொன்று டஃப்பாக இருக்கிற பேப்பரை தான் அதிக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஏஏ பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு 10th யூனிட் வந்து நெட்வொர்க் இருந்திருக்கும். நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி ஏஇசிக்கு சொல்கிறேன். ஓகேவா? 10th யூனிட் இருக்கும், நிறைய கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்டதாக சொல்லியிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேரை ஃபில்டர் பண்ணணும்னா எது டஃப்பான யூனிட்டோ அதே அதிக கொஷின்ஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு அது தெரியாமல் போயிடும். ஸோ அதை படித்தவங்க மட்டும் மேலே வந்துடுவான். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன் அந்த மைக்ரோ ப்ராசஸரை ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். ஆனால் அதில் என்ன ஒரு ப்ளஸ் இருக்கும் அப்படின்னா டஃப்பான பேப்பரில் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக கேட்பாங்க, நிறைய கொஷின்ஸும் கேட்பாங்க, ஈஸியாகவும் கேட்பாங்க. ஓகேவா? அதனால் முடிஞ்சளவு அந்த டாப்பிக்கும் மைக்ரோ ப்ராசஸரும் கவர் பண்ணுற மாதிரி பாரு. நான் இஎம்எஃப்க்கு அடுத்தது மைக்ரோ ப்ராசஸர் தான் எடுப்பேன். ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன். ரினவபிள் எனர்ஜிக்கும் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்கோம். அது வந்து EEE சார் ஒருத்தவங்க உங்களுக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ கிளாஸஸோட ஒர்க்கு வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. என்னென்ன வீடியோஸ் ஷேர் பண்ணுறோமோ படிக்கிற நீங்கள், ஏன்னா அனுப்புகிறேன்னா பர்ஃபெக்டாக அனுப்புகிறேன். அதாவது ஒரு டாபிக்னு இருக்குது. இப்போ ஆப்பம்லாம் இருக்குது அப்படின்னா 2த்துலேயுமே இருக்குது, இன்ஜினியரிங்லேயும் இருக்குது, டிப்ளமோலையும் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ்லாம் போட்டு குழப்பிக்காத. நான் என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கணும், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்து இன்ஜினியரிங் டிப்ளமோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அப்போ தாராளமாக நீ படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் சிலபஸ்லேயும் இருக்குது, டிப்ளமோ சிலபஸ்லேயும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உன்னோட வேலை நீ நோட்ஸு வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதா உன்னோட வேலை. சப்போஸ் இன்ஜினியரிங்கில் அந்த டாபிக் இல்லைனா நானே என்ன மென்ஷன் பண்ணிடுவேன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டு மென்ஷன் பண்ணிடுவேன். அதுலேருந்தே நீ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா அப்போ இந்த டாபிக் வந்து இன்ஜினியரிங்க்கு கிடையாது அப்படின்னு. புரியுதுங்களாப்பா? ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த
அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நம்பர் சிஸ்டம்னு ஒரு டாபிக் இருக்குது தெரியுமா? ஓகேவா? அந்த நம்பர் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆல்ரெடி அதை நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மெட்டீரியல் டிஸ்பேச்சில் அந்த நம்பர் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்துருப்போம். அந்த கன்வர்ஷன் ஆஃப் நம்பர் சிஸ்டம் ஆக்சுவலாக நான் தான் அதை கிரியேட் பண்ணது. ஆனால் அந்த கன்வர்ஷன் ஆஃப் நம்பர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு நான் அது நோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். மெட்டீரியல் என்கிட்ட வாங்கினவங்களுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கு என்னோட வீடியோஸ் மட்டுமே பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே புரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்குது நம்பர் சிஸ்டத்துக்கான வீடியோஸ். உங்களுக்கு வேணும்னாலும் கேளுங்க, இருக்கக்கூடிய ஓல்டு வீடியோஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேவா? நம்பர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துருக்க வீடியோ புரியுதான்னு பாருங்கள். இல்லைனாலும் இன்னொரு வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ அதனால் மெட்டீரியலில் நம்ம நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் ஆஃப் நம்பர் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒன்லி வீடியோவை பார்த்துக்கோங்க. இது 2வது. தென் அதுக்கு அடுத்தது இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, மேம் இப்போ தான் நான் அப்ளை பண்ணேன், பட் ஆனால் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, டிப்ளமோக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஏன் அப்படின்னா, எல்லா விதத்துலேயும் டிப்ளமோ வந்து டாப்பில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, வேக்கன்சி வைஸ் டிப்ளமோவில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதிக வேக்கன்சி நமக்கு டிப்ளமோவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன், ஈஸியாக கவர் பண்ணக்கூடியது, அதாவது ஷார்ட் பீரியடில் ஈஸியாக கவர் பண்ணக்கூடியதுனாலும் நமக்கு டிப்ளமோ தான். ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், உனக்கு இன்ஜினியரிங்னா ப்ராப்ளம்ஸில் இன்டெப்த்தான ப்ராப்ளம்ஸு இதெல்லாமே கேட்பாங்க. பட் இங்கே வந்து ஜஸ்ட் பேசிக்ஸாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்துலேயும் உங்களுக்கு என்னது, டிப்ளமோ தான் லீடிங்கில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போவும் குழப்பத்தில் இருக்கிறீங்க, எதை படிக்கிறது, ரெண்டையுமே படிக்கலாமா, இல்லை இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் விட்டுரு. டிப்ளமோ சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. பிரிண்ட் அவுட் எடுத்து டிப்ளமோ மட்டும் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே எனக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ்மா, அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது இப்போ ஃப்ரீ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நீ எது படிக்கிறியோ என்னோட தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ள வீடியோவை பார்க்குற மாதிரி பார்த்துக்கோ. ஆனால் என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் 6 யூனிட் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் மே மந்த்துக்குள்ளே எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? இது ஒன்று. அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம், இன்ஜினியரிங்க்கு 5 யூனிட்ஸ் வந்து மெட்டீரியல் சாஃப்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸு, M&I, ரினவபிள் எனர்ஜி, இதில் 3 யூனிட் கொடுத்தாச்சு. 2 யூனிட் பெண்டிங் இருக்குது. அதனால் லாஸ்ட் வீக்கே கொடுக்குறதா இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு டிப்ளமோ மெட்டீரியலில் ஒர்க்கு பயங்கர பிஸியாக போகிறதுனால என்னால் அது கொடுக்க முடியல. இந்த வீக் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதனால தான் டெஸ்ட்டு வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு 2 யூனிட் மெட்டீரியல் வந்து இந்த வீக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். டிப்ளமோ பார்த்தீங்கன்னா செலக்டடான உங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதுக்கு மட்டும் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்பவே டிஃபிகல்ட் டாஸ்க்காக தான் இருக்குது டிப்ளமோ. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப டைம் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இன்ஜினியரிங் வந்து நம்ம 3 யூனிட் கொடுத்தாச்சு. 2 யூனிட் இந்த வீக் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, ஒன்லி சாஃப்ட் காப்பி தான். பட் டிப்ளமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோமா, ஹார்ட் காப்பியும் ப்ரொவைட் பண்ணுறோம், சாஃப்ட் காப்பியும் ப்ரொவைட் பண்ணுறோம். என்னென்னா 10 யூனிட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிப்ளமோக்கு ஃபுல் யூனிட்டுக்கும் ஃபுல் சிலபஸ்க்குமே நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா இப்போது மேம் நான் இன்ஜினியரிங்க்கு மெட்டீரியல் வாங்கிட்டேன், ஸோ அப்போ டிப்ளமோக்கு ஃபுல்லாக வாங்கணும்னா டிப்ளமோக்கு வாங்க தேவை கிடையாது. நீ என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ஜினியரிங்க்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோவில் பேலன்ஸ்டு மெட்டீரியல் மட்டும் நம்ம கொடுக்குறோம். அதுவும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பேலன்ஸ்டு மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னா, நான் உங்களுக்கு சிலபஸ் டிஸ்கஷனில் கம்பேரிசன் கொடுத்துருப்பேன். அதாவது 80% ஈக்குவலாக இருக்குன்னு. ஸோ அதனால் நீ இந்த இன்ஜினியரிங் மெட்டீரியல்லையே டிப்ளமோ இது எல்லாமே கவர் ஆகிடும். இல்லாத யூனிட்டும் ஒரு 5 யூனிட் இருக்குது பாருங்கள். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, மைக்ரோ ப்ராசஸரு, அப்புறம் EDC. ஸோ இந்த யூனிட் மட்டும் அதுக்கும் நம்ம சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணுறோம். இது யாருக்குன்னா, ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ரெண்டுமே படிச்சுட்டு இருக்கிறேன் மேம், டிப்ளமோவும் படிச்சுட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நான் சொல்கிறது. ஓகேவா? ஆனால் என்னோட ரெக்வெஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு மெட்டீரியலை வாங்கி படித்தாலே இட்ஸ் எனஃப். ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீ படிச்சுட்ட அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும், ஆனால் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கேட்குற கொஷினை புரிஞ்சுக்கிட்டு நீ இங்கே மெட்டீரியலில் படித்தது உனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே ஆன்சர் பண்ணுற தெரிஞ்சால் போதும்.
ஓகேங்களா. ஸோ அதனால் மெட்டீரியல் வந்து நம்ம ஹோல் யூனிட்டாக தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம் இன்ஜினியரிங்க்கு. ஓகே. ஸோ அதனால் நீ இன்ஜினியரிங்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னா பெண்டிங் யூனிட் மட்டும் டிப்ளமோவில் இருக்கக்கூடிய ரிமைனிங் யூனிட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கனாலே போதும். அது நீ டிப்ளமோவும் கவர் பண்ண மாதிரி. ஓகேங்களா. அது உங்களோட விருப்பம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அதனால் மெட்டீரியல் வந்து ஏன்னா அதிக பேர் கேட்டது எங்களுக்கு மெட்டீரியல் தான் மேம் வேணும்னு கேட்டதுனால நம்ம இன்ஜினியரிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியாச்சு, டிப்ளமோக்கும் 100% பக்காவாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் எந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது கம்மிங் சாட்டர்டே வந்து டிப்ளமோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா. அதையும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க மேம், என்ன மேம் அதுக்கான டீட்டெயில் எதுவுமே சொல்லலையேன்னு. அதுக்கான வீடியோ தான் இது. டிப்ளமோ டெஸ்ட் பேட்ச் வந்து கம்மிங் சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து 2200 கொஷின்ஸு ஒரு யூனிட்டுக்கு மட்டுமே 200 கொஷின்ஸுக்கு மேலே இருக்குது. ஓகேவா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ஜினியரிங்க்கு கூட நிறைய சோர்சஸ் இருக்குது. புக் பேக் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்படி இப்படி நிறைய சோர்சஸ் இருக்குது. டிப்ளமோவுக்கு எந்த சோர்ஸுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்கே தவிர எப்படி கேட்பாங்கங்கிறது தெரியாது. ஸோ அந்த விதத்தில் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு யூனிட்டில் 200 கொஷின்ஸுக்கு மேலே எடுக்கிறோம். அதுலேயே உங்களுக்கு என்ன அப்படின்னா 75% வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதிலே கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா. அந்த அளவுக்கு தான் டாபிக் வைஸ் தான் நம்ம கொஷின்ஸ் எடுக்கிறோம். டாபிக் வைஸ்னால் ஷெடியூலில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து உன்னோட டெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னா அதில் என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, கூலும்ஸ்லா, காஸ்ட்லா, இது எல்லாமே அதில் கவர் ஆகி தான் நம்ம கொஷின்ஸ் எடுப்போம். ஓகேங்களாம்மா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். 2200 கொஷின்ஸு. ஃபீஸ் வந்து 1100. உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா முதல்ல உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டெலகிராமில் கொஷின் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் டிப்ளமோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் கொஷின் சென்ட் பண்ணுவேன். இது ஆஃப்லைன் டெஸ்ட்டு தான். மார்னிங் கொஷின் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு ஈவினிங் வந்து சென்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் கீயோட வெரிஃபை பண்ணிக்கோங்க. புரியாத பட்சத்துக்கு நான் அதுக்கப்புறம் அனுப்பக்கூடிய சொல்யூஷனை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினியரிங் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா படிச்சிருக்கேன் மேம், ரிவைஸ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பேட்ச் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ஜினியரிங் டெஸ்ட் பேட்ச் பெஸ்ட்டு. பட் டிப்ளமோவுக்கு வந்து கொஷின்ஸே நமக்கு சோர்ஸே கிடையாது. ஓகேங்களா. அந்த விதத்தில் நீங்கள் கொஷின்ஸை வாங்கி படிச்சுக்கிட்டா கூட போதும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா. டிப்ளமோக்கே நீ ப்ரிப்பேர் பண்ணலனா கூட நம்ம இங்கே 200 கொஷின்ஸ் கேட்குறோம் தெரியுமா, அந்த கொஷின்ஸை மட்டும் ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்யூஷனோடய கொடுக்குறதுனால அந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டேனாலே அதுவும் அது அப்படியே கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அது ரெலவெண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங்கிறது ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீ டெஸ்ட் பேட்ச் வாங்கின மாதிரி இருக்கும். பட் டிப்ளமோ அப்படி கிடையாது. உனக்கு அந்த எப்படியெல்லாம் கேட்பாங்க, எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கே ஒரு முன்னாடியே ஒரு ரிஹர்சல் பார்க்கறதுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களாம்மா. ஸோ இப்போ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் தான் நான் கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். சாட்டர்டே வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம்மா. ஓகேவா மேம். நான் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம். ஆல்ரெடி நான் இன்ஜினியரிங் டெஸ்ட் பேட்சும் வாங்கியிருக்கிறேன். டிப்ளமோ என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே டே வந்து கிளாஷ் ஆகலை. ஏன்னா நான் தான் ஷெடியூல் போட்டது. ஆனால் நீ வந்து என்ன அப்படின்னா டில் ஜூன் மந்த் வரைக்கும் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். எவ்வளோ நாள் கஷ்டப்பட போகிறீங்க, இந்த எக்ஸாம் ஜூன் மந்த் முடிகிற வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஃபுல்லாக ஜூன் மந்த் வரைக்கும் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகேங்களாம்மா. ஸோ அதனால் கிளாஷ்லாம் ஆகலை. ஸோ நீங்கள் தாராளமாக ரெண்டுக்குமே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களாம்மா. வேறு ஏதாவது டவுட்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.